ஏதோ ஒன்று சாங் வந்து லேசா லேசால பாடிட்டு உடனேலாம் எனக்கு பேர் ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கல. நான் மறுபடியும் டெல்லி போயிட்டேன். மறுபடியும் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, வந்தேன். அப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க பிரியதர்ஷன் சார், விக்ரம் சிங் சார் எல்லாருமே. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான் இந்த உறவுக்கு பிரிவேது. சுஷ்லாம்மா பாட்டு பாட முடியாது, ஜானகியம்மா பாட்டெல்லாம் அந்த ரேஞ்சில் பாட முடியாது, கீதா தத் சாங்ஸ் பாட அட்டம் பண்ணாலும் அதே மாதிரி பாட முடியாது, எல்லாரையும் ஸ்ரீங்கம்மா சாங்ஸ் பாட முடியாது. இப்படி வந்து ஐ ஸ்டார்டட் டெல்லிங் மை செல்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இங்கே வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல எனக்கு சாங்ஸே கிடைக்காது. ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு ரேஞ்ச் இல்லை அப்படின்வாங்க. அதனால எனக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ லாய் 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 லோ லாய் 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 லோ ஏலாலங்கடியோ. பட் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இப்போ கூட நிறைய இருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு. எனக்கு I want to sing for Bollywood movies, maybe Hollywood one day. So சொல்வாங்கல்ல, you should always dream big. அப்பதான் நம்ம பிக்கரா ட்ரீம் பண்ணும்போது தான் அதுலேருந்து ஒரு 10% ஆனால் நம்ம கிடைக்கும் போது சரி ஃபைன், this is a motivation to go up. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். We have with us a very beautiful playback singer. ஒரு 20 வருஷமா நம்ம அவங்கள ரசிச்சுக்கிட்டு வரோம். ஸ்ரீலேகா பார்த்தசாரதி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைனலி இவ்வளோ நாள் கேட்டு 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 வந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் சோ பேஷண்ட். தேங்க்யூ மேம். இப்போ அது நம்ம ஒரு கான்வர்சேஷன் செஷன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு இன்டர்வியூல ஆரம்பத்துல எனக்கு அந்த கண்ணாடி பத்தி தான் மேம் கேட்கணும்னு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னது? 2 different shapes. சரியா? ஸோ இதனால என்ன ஆகுதுனாக்கா, நம்ம ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷனிங் இப்படிதான் இருக்கும். ஓகே, அதோட ஃபங்க்ஷனிங் டோட்டலா வேற இருக்கும், இதோட ஃபங்க்ஷனிங் டோட்டலா வேற இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கண்ணு ஃபங்க்ஷனிங் இந்த கண்ணு ஃபங்க்ஷனிங் வேற வேறையா இருக்கும். அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நீங்க ஒரு கண் மட்டும் ஒரு சைடு பாருங்க, முடியுமா? முடியாதுல்ல. பட் இதுல முடியும். அதான் இதெல்லாம் சும்மா லாஜிக்கு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் ஸ்ரீராம் வந்து, நீங்க அவர் தெரிஞ்சவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சீக்ரெட் சொல்லிடுவாங்க. அவர் வீட்டுல வந்து எவ்வளோ துணி வச்சிருக்காரோ, எவ்வளோ ஃபுட்வேர் வச்சிருக்காரோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதை விட பல அதிகமா அவர் வந்து ஸ்பெக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஸ்பெக்ஸ் கடையே நம்ம வைக்கலாம். அவருக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸ் பைத்தியம் பயங்கரமா. ஸோ அவர் இந்த மாதிரி ஏதோ ஹெக்ஸகன் ஷேப் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ ஐ வாஸ் வெரி அட்ராக்டட். ஸோ நான் சொன்னேன், எனக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஹி கிஃப்டட் திஸ் டு மீ. ஒரு சைடு ஒரு ஷேப், ஒரு சைடு ஒரு ஷேப் போடு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஹிஸ் ஐடியா. வெரி பியூட்டிஃபுல். பட் ஹிஸ் பிரெயின் ஐடியா இஸ் மைண்ட். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப அப்படியே இப்படி இருக்கீங்க. தேங்க்யூ. அப்படி இருக்கீங்க. கண்டிப்பா பாட்டு பத்தி தான் நம்ம பேசி ஆகணுங்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா மேம், சின்ன வயசுல நீங்க லைக் டெல்லியில பிறந்து வளர்ந்து யூ டன் a lot of jingles or like recordings there and all. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னை வரணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சிடி வச்சு நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஏறி இறங்குறதுங்கிறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் யூ ஆர் வெரி யங். யூ ஆர் வெரி வெரி யங். ஸோ என்ன மைண்ட் செட் மேம் இருந்துச்சு அப்போ, நம்ம இது பண்ணணும்? ஏன்னா நம்ம பசங்க கேட்டிருக்கோம், பசங்க அப்படி சொல்லி நம்ம நிறைய கேட்டு ஏறி இறங்கி இருக்கேன், நான் அவ்வளோ ஏறி இறங்கி இருக்கேன். பட் திஸ் இஸ் நியூன்னு சொல்ல முடியாது. நிறைய பெண்கள் சாதனையாளர்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இஃப் யூ கோ பிஹைண்ட் அண்ட் see so many successful women have been revolutionary. அவங்க ஒரு ரெபல் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களோட பண்ணுவேன், போராடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரோட கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த மாதிரி போராட்டம் வீட்டில் நிறைய இல்லை. பிகாஸ் they were very supportive. என் அம்மா, என் அப்பா, என் அண்ணா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. பட் இந்த ப்ரொஃபஷனுக்கான ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. இப்போ நீ வந்து டெல்லியில் இருக்க, இங்கேருந்து நீ சென்னை போகிற, அங்கே யாரும் உனக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஃபேமிலியில் யாருமே கிடையாது. அதுவும் இங்கே வந்து இன்னைக்கு கூட அது இருக்குது. ஒரு ஃபேமிலியோட அடுத்த ஃபேமிலி வந்துட்டே இருக்கும்.
அதை ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அதுவே ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம, ஒரு புஷ் இல்லாம, ஒரு சப்போர்ட் இல்லாம வருதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வில் பவர் வேணும் கண்டிப்பா. அண்ட் எனக்கு எக்கச்சக்க ரிஜெக்ஷன்ஸ். ஸோ அந்த அந்த ரிஜெக்ஷன்ஸ் தான் என்னுடைய பவர், என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ரிஜெக்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அப்படியா பார்த்துக்கலாம், வெளில போய் நான் என்கிட்ட சொல்லுவேன், ஐ ஆம் கோயிங் டு கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் சிங் ஒன் டே. ஸோ அந்த மைண்ட் செட் தான் எனக்கு. அண்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் மை டேட் ஆக்சுவலி. என் அப்பா வந்து ரொம்ப பயங்கர வில் பவர் ஜாஸ்தி. ஸோ அதை பார்த்து 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 வளர்ந்ததுனாலையும் என்னவோ தெரியல, ஹி நெவர் கிவ்ஸ் அப். ஸோ அதை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தேன். அண்ட் டெல்லியில் இருந்ததுனால எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப தைரியமாக வளர்த்தாங்க, ரொம்ப துணிச்சலாக வளர்த்தாங்க, வித் பவுண்ட்ரிஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அதுவும் இருந்தது, நம்ம பண்ணலாம், நம்ம சரியான ஒரு விஷயத்த பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. ஸோ அப்படி தான் அது ஆரம்பிச்சது. அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபைனலி ஒரு சான்ஸ் கிடச்சி அது ரெக்கக்னைஸ் ஆகவும் ரொம்ப நாளாச்சு எனக்கு. ஏதோ ஒன்று சாங் வந்து லேசா லேசால பாடிட்டு உடனேலாம் எனக்கு பேரு ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கல. நான் மறுபடியும் டெல்லி போயிட்டேன். மறுபடியும் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, வந்தேன். அப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க பிரியதர்ஷன் சார், விக்ரம் சிங் சார் எல்லாருமே. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் டைம் ஆச்சு. தென் பூ முகம் சிரிச்சான ஜங்ஷனில் ஒரு பாட்டு பரத்வாஜ் சாருக்கு பாடினேன், அப்புறம் யுவனுக்கு பாடினேன். அப்புறம் தான் மறுபடியும் ஜெயராஜ் சாருக்கு கல்யாணம் தாங்க டிக்கெட்டு பாடினதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைச்சது. ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் டெஃபினெட்லி. லைக் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் ரிஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லும்போது ஹவு டு தே ஆக்சுவலி டாக்? நம்ம வாய்ப்பு தேடி போறோம், அது பாட்டோ என்னவா வேணா இருக்கட்டும், நம்ம டேலண்ட் நமக்கு தெரியாம இல்ல, லைக் யூ ஹவ் சங் அவ்வளோ சாங்ஸ், உங்க சிடி இருக்கு கையில, கேட்டு பார்த்தா அதை கேட்டு பார்ப்பாங்களா? அதுக்கான முயற்சி எடுப்பாங்களா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல? இல்லை, டெஃபினட்டாக நான் அந்த மாதிரி யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே அந்த டைம் எடுத்தாங்க, எனக்காக எடுத்து கேட்டாங்க. அண்ட் நானும் மறுபடியும் ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எவ்ரி வீக், எவ்ரி ஃபார்ட்நைட், ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் போய். ஸோ ஐ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் சிட் அண்ட் ஆஸ்க் தெம், கேட்டிங்களா சார், பார்த்தாரா, கேட்டாரா? ஸோ தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ தைரியமா யாரும் போகலைல்ல ஸ்டூடியோஸ்க்கெல்லாம். இப்போ நிறைய பேர் போறாங்க ஸ்டூடியோஸ்ல, நிறைய நம்ம ரியாலிட்டி ஈஸியா இருக்கு மேம். ஆமா, அக்சசபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்போ ஒரு பெண் வெளியூர்லேருந்து வந்து உட்கார்ந்து ஒரு சான்ஸை தேடி வரா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது. லைக் பீப்புள் டிட் புஷ் மீ அவே, பட் தே ஆல்சோ தாட் ஓகே, ஸோ கேர்ள் ஹஸ் கம், லெட் அஸ் லிசன் டு வாட் ஷி ஹேஸ் டு டூ அப்படிங்கிறதும் கொடுத்தாங்க. பட் என்ன அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு இருக்கும்ல, நம்ம தனியா வந்திருக்கோம், நம்ம தான் பார்த்தாகணும், நம்ம தான் நம்ம கெரியரை செட் பண்ணி ஆகணும், யாரு சப்போர்ட் பண்றதுக்குலாம் நீ ஆல்சோ செட் வழியா அந்த இது இருக்கும், நெப்போட்டிசம் ஒரு வாட் எவர் இட் இஸ் கால்ட், அது இருக்கும். பட் நமக்குன்னு இப்போ ஸ்ரீலேகா பார்த்த சாரதின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு இந்த தைரியம் இருந்துச்சா, இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா, ஆர் கிளாரிட்டி இருந்துச்சா? கிளாரிட்டி எஸ், டெஃபினெட்லி இருந்துச்சு. ஒரு பிளேபேக் சிங்கர் ஆனோம், அதுதான் என்னுடைய மோட்டிவ். ஸோ அதை வந்து ஒரு அளவுக்கு நான் அடைய முடிஞ்சது. பட் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இப்போ கூட நிறைய இருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு. ஐ வாண்ட் டு சிங் ஃபார் பாலிவுட் மூவிஸ், மேபி ஹாலிவுட் ஒன் டே. ஸோ சொல்லுவாங்கல்ல, யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக். அப்போதான் நம்ம பிக்கராக ட்ரீம் பண்ணும்போது தான் அதுலேருந்து ஒரு 10% ஆனால் நம்ம கிடைக்கும் போது சரி ஃபைன், திஸ் இஸ் அ மோட்டிவேஷன் டு கோ அப் அப்படின்னு நினைப்போம். ஸோ இன்னைக்கு கூட வந்து ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படிங்கிறதுக்கு ஒரு இது அது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வரமாட்டேங்குது. பிகாஸ் எனக்கு இன்னும் நிறைய இருக்கு சாதிக்கிறதுக்கு. எனக்கு நடிப்புலையும் நிறைய சாதிக்கணும். ஏன்னா நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்ததுனால எனக்கு இந்த தியேட்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது. அதில் வந்து நல்ல ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல விமென் ஓரியன்ட் மூவிஸ் இப்போது நயன்தாரா மேம்லாம் பண்ணி எவ்வளோ ரெவல்யூஷனரியாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் இருக்கணும், அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி ஒரு விமென் ஓரியன்ட் மூவியில் நிறைய சாங்ஸ் பாடணும். ஸோ ஒரு மூவி வந்து உமன் டைரக்டர், உமன் ப்ரொடியூசர், உமன் மியூசிக் டைரக்டர், உமன் சிங்கர்ஸ், உமன் ஆர்டிஸ்ட் இருக்கணும். அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு, அப்படி ஒரு விஷ் இருக்கு. அது நடக்கும் கண்டிப்பாக, எனக்கான ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும், அதில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா அந்த தேர்ஸ்ட் இருந்துட்டே இருக்கணும் சபர்ணிகா. ஐ திங்க் அந்த தேர்ஸ்ட் போகவே கூடாது.
இட் ஷுட் நெவர் டை. ஸோ த டே யூ திங்க் தட் ஓகே ஐ ஹவ் அச்சீவ்ட் அப்படின்னு நினைச்சோன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் growth இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். எஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். எஸ். இதுல ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்றதுக்கு என்னன்னா 2002 or 3 when you started ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் இருந்தாரு. அண்ட் நடுவுல ஒரு பிரேக் அப்புறம் when you came back அதுவும் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஆமா தான். ஆமா a lot of collaborations with him. and first song அந்த ஏதோ ஒன்று இப்போ கொண்டாடுறாங்க, அப்படி கொண்டாடுறாங்க அந்த பாட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு பாடணும்னா அந்த இதெல்லாம் கிடைக்கலன்னு. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டோம், நமக்கு ஒரு பிளேபேக் கிடைச்சிருச்சு, அந்த ஸ்டுடியோக்குள்ள நம்ம போய் நிக்கிறோம், நம்மள கைட் பண்றாங்க. அண்ட் இப்ப இருக்கிற மாதிரி ரீல்ஸ்ல வர மாதிரி கிடையாது, எஃப்எம்ல தான் வரும், எப்பயாச்சும் கேட்க முடியற மாதிரி தான் இருக்கும். இந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு வெளியே வந்தப்போ? ஃபர்ஸ்ட் என்னால் நம்ப முடியல என் பாட்டு, என் வாய்ஸ் வருது அப்படிங்கிறது. வந்ததுக்கப்புறம் ஜென்ரலி ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது அது ப்ளே ஆச்சு. அப்போதான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி கேட்குறேன். என்ன அதில் நோட் பண்ணாங்கன்னா, இப்போ நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. ஸோ இது வந்து பேஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ ஹரிஷ் ராகவேந்திரா பாடுவாரு, அது ஹை பிட்ச்ல பாடுவாரு. ஸோ என்னோட ஸ்பெஷாலிட்டி அதுன்னு நான் நினைக்கிறேன். தட் ஐ எம் ஏபிள் டு டெலிவர் தி இமோஷன் அண்ட் தி பாவம் ஆஃப் த சாங் இன் தட் பிட்ச். அது என்னோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த சமயத்துல எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க என்ன அவ்வளோ லோ பிட்ச்ல அதை பாடிருக்கீங்க, ஹரிஷ் வந்து அவ்வளோ ஹை பிட்ச்ல பாடுறாரு, எப்படி அதை பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் அதை நோட் பண்ணாங்க. ஸோ சரி, நம்ம புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், இல்ல புதுசா பண்ணலைனாலும் முதலே பண்ணியிருக்காங்க, பட் நம்ம ஒரு ரெவல்யூஷன் அதுல கிரியேட் பண்ணியிருக்கோம், நோட்டீஸ் பண்ற அளவு பாடியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் அ விக்டர் அட் தட் டைம். சரி ஃபைன், நம்ம ஏதோ ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கோம், ஸோ வி ஷுட் கீப் தட் ஆஸ் யூஎஸ்பி அப்படின்னு நினைச்சேன் நான். ஸோ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு, திம்ஸு கட்டை, கொக்கு மீன திங்குமா, பம்பர கண்ணு, வெச்சு கச்சுக்கோ, எல்லாத்துலேயுமே அப்படிதான் நான் பாடியிருப்பேன். ஸ்டேஜில் கூட ஒரு பாட்டை பாடும்போது மைக்ல ஸ்டேஜ்ல அந்த ஸ்பீக்கர்ஸோட நீங்க கேட்கும்போது நிறைய பேருக்கு பேஸ் வாய்ஸ், பேஸ் நோட்ஸ் வந்து கரெக்டா அந்த பாவம் போகாது, தி ஸ்ட்ரகிள். எனக்கு என்னன்னா, எனக்கு ஹை பிட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள், பட் பேஸ்ல ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ என்ன ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு சிங்கரால பாவம் கொடுக்க முடியுமோ அந்த பாவத்தை, அந்த ஒரு டெலிவரியை என்னால் பேஸ்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தட் பிகேம் மை ப்ளஸ். அந்த சாங் இன்னொரு வாட்டி. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது, குழந்தையும் குமரி என்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சே, மனம் போலே மகிழ் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. டெய்லி கேட்குற பாட்டு முதல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கிற பாட்டுல லைவா கேட்கும் போது ஒரு மாதிரி தேங்க்யூ, இட்ஸ் அன் ஆனர் ஃபார் மீ. அந்த மாதிரி நீங்க சொல்றதே எனக்கு ஒரு ஆனர் தான். நிறைய பேர் வந்து சொல்லலாமா தெரியல, பட் அவங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு இந்த பாட்டை யூஸ் இத நானும் நிறைய பேர் சொல்லி நீங்களும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அத்தனோட லவ் ஸ்டோரிக்கு இனிமே யூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த சிங்கரும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால எஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லுங்க, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா எஸ், எனக்கு அப்படி ஏதாச்சும் நடக்கும்போது உங்களை கண்டிப்பா நான் கால் பண்ணிப்பேன். எஸ், இப்போ உங்களோட பாட்டோட நீங்க மீட்டர் எடுத்துக்கிட்டாலே அந்த பேஸ் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இப்போ நம்ம பேசின மாதிரி அது உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சா? நீங்க பாட்டு படிச்சுட்டே இருக்கும்போது இல்ல ஓகே நம்மளோட ஆங்கிள் இதுதான், நம்ம இதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது இருந்துச்சா? லைக் பிளேபேக் வரதுக்கு முன்னாடி? See, the thing is, எனக்கு நான் டெல்லியில இருக்கும்போது அது அவ்வளோ தெரியல, பட் பிளேபேக் அப்படின்னு வரும்போது எனக்கு அது நிறைய தெரிஞ்சது. ஏன்னா பேஸ் வாய்ஸ் மட்டும் வச்சு ஒரு பாட்டை நம்ம ஃபீமேல் சாங் பாட முடியாது. இப்போ ஜானகி அம்மா பாட்டு, சுஷீலா அம்மா பாட்டெல்லாம் எடுத்து பாடணும்னா அது பெரிய சேலஞ்சு, ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு. என்ன மாதிரி ஒரு ஆல்டோன்னு சொல்ல மாட்டேன், அந்த ரேஞ்சஸ் இருக்கு, ஆல்டோ, சுப்ரானோ, பேஸ் அப்படிங்கிற ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து ஆல்டோவோட கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் எனக்கு. ஆல்டோ வந்து ஒரு மிட் ரேஞ்ச், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் இருக்கும் அந்த வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் நான். பட் என்னோட பிச்சு கொஞ்சம் அதை விட ஹையர். ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அளவுக்கு ரொம்ப ஹை ரேஞ்ச் போகாது, ஒரு மேல் வாய்ஸ் அளவுக்கு அந்த லோவும் வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நிறைய மேல் சாங்ஸை நான் ட்ரை பண்ணுவேன்.
ஓ ஸ்டேஜ்ல. வாவ். சோ இப்போ ஸ்ரீராம் வந்து எஸ்பிபி சார் சாங்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல பாடுறாருல, அதெல்லாம் சேர்ந்து நான் பாடுவீங்க? பாடுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவேன். நிறைய இடத்துல பண்ணல, பட் அவர் சொல்லுவாரு, why don't you sing a male song, that will be a நல்ல ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். அப்பெல்லாம் வந்து யாரும் அதை ட்ரை பண்ணல. 20 years back and all it was difficult. இப்போ எல்லாமே எல்லாரும் ட்ரை பண்றாங்க. எல்லா மேல் சாங்ஸ் பாடுறாங்க, ஃபீமேல் மேல் சாங்ஸ் பாடுறாங்க, மேல் ஃபீமேல் சாங்ஸ் பாடுறாங்க. இட்ஸ் நாட் ராங்ன்ற மாதிரி இருக்கு. பட் அப்போ அப்படி கிடையாது. நம்ம ஒரு காம்படிஷன்ல போறோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா ஃபீமேல் சாங்ஸ் நீ மேல் சாங் பாடலன்னே கொஸ்டின் கேட்பாங்க. தே won't accept that you are trying a male song. இது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் என்னன்னா, நான் ஒரு காம்படிஷன் நிறைய ஜட்ஜா போயிருக்கேன். ரியாலிட்டி ஷோஸ்க்கு நீங்க பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி வரும்போது நான் சொல்லுவேன், உங்க வாய்ஸ் இப்படி கொஞ்சம் லோவரா இருக்கு, why don't you try a மேல் சாங்னு கேட்பேன். தெரியாது மேடம் அப்படின்வாங்க. why not? இது நம்மளா வைக்கிற ரூல் தானே. ரூல் தான். இல்ல இப்போ நீங்க ஒன்றா ரெண்டாய் சாங்லாம் பாருங்க. ஒன்றா ரெண்டாய் சாங் இஸ் வெரி லோ இல்ல. இப்போ மாமி ஜெஸ்டி அம்மா வந்து டிவைனா பாடியிருக்காங்க. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. எஸ். ஓகே. சோ இந்த 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 பேஸ்ல அந்த பாம்பே ஜெஸ்டி அம்மா கொடுத்த அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது அந்த ரேஞ்சில தான் வரும். இப்போ இதே வந்து ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா மாறுதுல்ல, எஸ். ஃபீல் மாறுதுல்ல. அதான். சோ அந்த பேஸ்க்கு அந்த பவர் இருக்கு. இது வந்து ரொம்ப வருஷம் அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சேன், ஐயோ இல்ல நான் வந்து சுஷ்லாமா பாட்டு பாட முடியாது, ஜானகி அம்மா பாட்டு எல்லாம் அந்த ரேஞ்ச்ல பாட முடியாது, கீதா தத் சாங்ஸ் பாட அட்டம் பண்ணாலும் அதே மாதிரி பாட முடியாது, எல்லாரையும் ஸ்ரீங்கம்மா சாங்ஸ் பாட முடியாது. இப்படி வந்து ஐ ஸ்டார்டட் டெல்லிங் மை செல்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல எனக்கு சாங்ஸே கிடைக்காது. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்ல உங்களுக்கு ரேஞ்ச் இல்ல அப்படின்வாங்க. அதனால எனக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ். பட் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவேன். அதுக்கப்புறம் நினைப்பேன், என்னோட பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச உடனே அதே எனக்கு பிளஸ்ஸா மாறிடுச்சு. எப்படி மேம் அந்த ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது அந்த இனிஷியல் மனநிலை எப்படி இருக்கும்? ஃபெயில் ஆனா அப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்புறம் பாஸ் ஆயிரோன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, அதேதான். ஸோ அந்த சமயம் கஷ்டமா இருக்கும். சரி, இதை வந்து நம்ம மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பேன். I'll always think like that. I'll always think what I should do to come out of it. I will never think, ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். கொஞ்ச நேரம் உட்காருவேன், அப்புறம் நானே எழுந்துருவேன். சரி சும்மா போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் இப்படியே உட்காருதுன்னு. என்னால் முடியாது. ஐ எம் அ வெரி வெரி என்ன சொல்றது, சுறுசுறுப்பா எனக்கு சும்மா அப்படியே லதார்ஜிக்கா உட்கார பிடிக்காது. என் பக்கத்துல யாரான அப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அவங்ககிட்ட என்ன சொல்ல, ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏந்து கொஞ்சம் நடைய, எதானே எழுத, எதானே பாரு அப்படின்னுவேன். ஸோ I have an attitude like that. That helped. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் எப்படியாச்சும் உங்களை ஒரு சிங்கரா ஷேப் பண்ணியிருக்காரா, ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரா கெரியரை? டெஃபினட்டா என்னோட கரியர்ல வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே அவருடைய மியூசிக் தானே. ஸோ ஸ்ரீலேகா பார்த்த சாரதி தெரியணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்று சாங், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சாங், அது இல்லைன்னா ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படி தெரிஞ்சிருக்க மாட்டான் இல்லையா. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவர் கொடுத்து, என்னை நம்பி அந்த சாங்ஸை கொடுத்து அவர் பண்ணது. ஏன்னா அவர் ரொம்ப ஃபோக் சாங்ஸ் அப்போ அட்டம் பண்ணல. மின்னலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஃபுல்லா வெஸ்டர்ன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு நீங்க சொன்னீங்களே ஒரு கல்ட் சிங்கர், கல்ட் சாங் அது. திருப்பிடுச்சு எல்லாத்தையுமே. பட்டி தொட்டிலாம் சொல்லுவாங்களே, எல்லா இடத்துலயும். நான் போகாத கிராமம் இல்ல, சின்ன 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 கிராமத்துக்கு ஊருக்கெல்லாம் போய் நான் அந்த பாட்டு பாடியிருக்கேன். அதே மாதிரி மாடர்ன் ஊர்களுக்கும் போயிருக்கேன், லைக் சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, எல்லாத்துக்கும். ஸோ இட் கேவ் மீ அ வேரியேஷன். தட் வாஸ் அ பிக் பிளஸ் இன் ஹிஸ் மியூசிக். எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம ஆடினே இருப்போம் அந்த பாட்டுலாம் வந்தா, அவ்வளவுதான். டெஃபினட்டா. அதே மாதிரிதான் வித்யாசாகர் சாரும். அவர் வந்து எனக்கு இந்த திம்சு கட்ட சாங் கொடுத்த போது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஹிட் ஆச்சு. அப்புறமா இந்த திம்சு கட்ட சாங் கொடுத்தாரு. அவர்கிட்ட முதல்லயே நான் ஆடிஷன் மாதிரி எல்லாம் போயிருக்கேன். மெலடி எல்லாம் பாடி, கசல்லாம் பாடி, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு. பட் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஒரு பயங்கர ஒரு ஹை ரேஞ்சுக்கு பாப்புலாரிட்டி வந்ததும், சரி ஸ்ரீலேகாக்கு இந்த பாட்டு கொடுத்தா ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் வந்தது அவருக்கு. ஸோ அவர் அந்த பாட்டு கொடுத்தாரு.
ஸ்ரீகாந்த் தேவா அந்த மாதிரி வச்சுக்கவா சாங் கொடுத்தாரு. தென் சின்ன வீடா பிரவீன் மணி சார், பம்பர கண்ணு அகைன் வித்யாசாகர் சார். இப்போ இந்த இவ்வளோ இருக்குல்ல மேம், அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்ட ரெக்கார்டிங் செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? வெளில வந்த பாட்டு இதெல்லாம் ஓகே, பின்னாடி நடந்த கலாட்டா எப்படி இருந்துச்சு? ஸ்னேகன் சார் லிரிக்ஸ் இப்போ நிறைய மாறிட்டாரு, ரொம்ப சோபர் டோன் ஆயிட்டாரு. அப்பெல்லாம் பயங்கர ஜாலியா சூப்பரா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரு, ஸ்னேகன் சாரு, நானு எல்லாருமே அந்த பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். சார் பயங்கரமா சஜஷன்ஸ் கொடுப்பாரு. சார் இஸ் a வெரி ஜாலி பர்சன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவர் நேர பார்க்கும்போது வேற ஆளு, ஆனா ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் அவ்வளோ மஸ்தியா பேசுவார் அவரு. ரொம்ப என்ன அப்படின்னு சீண்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஹி இஸ் வெரி ஃபன். அதே மாதிரி ஸ்னேகன் சாரும் பயங்கர ஃபன் பர்சனு. நான் வந்து கொஞ்சம் அடக்கிதான் வாசிப்பேன், ஆனாலும் அங்க கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து சரி இது போடலாமே அது போடலாமே நானும் தான் சஜஷன் கொடுப்பேன், பிடிச்சதுன்னா போடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சாங் செஷன் அப்படிதான் போச்சு. ஜாலியா இருந்தது. எவ்வளவு டேஸ் போச்சு மேம் இது? ஒரு நாள் தான், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போச்சு. பட் தென் யா 2-3 times I had to go and do some other அதில் கொஞ்சம் இன்னும் நியூவன்சஸ் ஆட் பண்ணாரு சார். ஃபர்ஸ்ட் இந்த ஏலேலோ இல்லை, அப்புறமா தான் ஏலேலோ ஆட் பண்ணாரு. அப்புறம் சில வார்த்தைகள் சேஞ்ச் பண்ணாரு ஸ்னேகன் சார், சில வார்த்தைகளை மாற்றி எழுதினாரு. அதுக்காக போனேன். ஸோ ஒரு 3-4 times அந்த பாட்டுக்கு போய் கொஞ்சம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனா இட் வாஸ் வர்த் இட். கண்டிப்பா. லைக் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நீங்க பாடும்போது இப்படிதான் நம்ம கேக்குற வெர்ஷன் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாடும்போது இருந்தது? ஃபர்ஸ்ட் பாடும்போது ஏலேலோ இல்லை, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு தான் இருந்தது. அப்புறமா தான் சார் ஏலேலோ ஆட் பண்ணாரு. அந்த சிலபிள் வந்து இல்லை வேற தானே, அப்படி வேற தானே, அப்படி வேற தானேன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் ஏலே ஏலேலோ ஏலேலோ, ஏன்னா ஏலோ ஏலோன்னு பாடுவாங்க, ஏலே ஏலேன்னு பாடுவாங்க. பட் ஏலே ஏலேலே அப்படின்னு பாடாம ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ. ஸோ அந்த அடிஷன் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ லாய் 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 லோ லாய் 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 லோ ஏலாலங்கடியோ ஏலாலங்கடியோ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியத்தான் கட்டிக்கிட்டு பத்துக்கலாமா, இல்ல புள்ள கொட்டி பத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. எனர்ஜி ஏறுது எனக்கு. அப்படியே நான் திம்சு கடை எல்லாமே பாட வைப்பேன், எல்லாம் பாடலாம். எஸ். அடுத்து கல்யாணம் தக்கட்டு ஒரு பெரிய ஹிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம வரும்போது அந்த ஒரு இது ஆசைப்படுவோம், எல்லாரும் தெரியணும், எல்லாரும் நம்ம பாட்டு பாடணும் தெரியணும், நம்ம தான் தெரியணுங்கிற ஒரு ஆசை. இது கொண்டாட ஆரம்பிச்சிங்க. அந்த பட்டி தொட்டியில இருந்து அந்த குட்டி கிராமத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஊர் வரைக்கும் அந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு அந்த புதுசா இருக்கும்ல, எப்படி இருந்துச்சு?